வெறித்தனமாக படிக்கிறீர்களா ஃப்ரெண்ட்ஸ்? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டஃப் கிடையாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தார் என்கிறார் அவினாஷ் அகர்வால், டாப்பர் ஸ்டடி ஹேக்ஸ் என்ற புக்கு. பிரைஸ் தி லார்ட். வணக்கம். நான் இன்று உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்லப் போகிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பயன்பெறுவார்கள் அல்லவா? முதலாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், போட்டித் தேர்வு. கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவதற்காக நடத்தப்படுவது கிடையாது. போட்டித் தேர்வுகள் கேண்டிடேட்ஸை அகற்றுவதற்கான யுக்தி. ஆவரேஜ் கேண்டிடேட்ஸிலிருந்து எக்ஸலண்ட் கேண்டிடேட்ஸை ஃபில்டர் பண்ணுவதற்காக நடத்துவது தான் போட்டித் தேர்வுகள். போட்டித் தேர்வில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜ், ஞானம் மட்டும் பத்தாது. அந்த கொஸ்டின்ஸுக்கு தேவையான பதில்கள், கேள்விகளுக்கு பதில்கள் தெரிந்திருந்தால் மட்டும் பத்தாது. அந்த கேள்விகளுக்கு பதிலை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பதில் தான் போட்டித் தேர்வின் வெற்றி இருக்கிறது. கேள்விகளை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அணுகுகிறீர்கள், ஒரு கேள்விகளை எப்படி அணுகுகிறீர்கள், எப்படி அட்டாக் செய்கிறீர்கள், ஒரு கேள்விக்கான பதிலை 2-3 வழியாக கண்டுபிடிக்கலாம். அதில் எந்த வழியாக கண்டுபிடித்தால் விரைவாக கண்டுபிடிக்கலாம் என்ற யுக்தியை நீங்கள் தெரிந்திருந்தால் போட்டித் தேர்வில் சுலபமாக வெற்றியை பெறலாம். போட்டித் தேர்வுகளில் கேள்விகள் கிரியேட்டிவாக இருக்கும் என்பதை பற்றி நான் இது முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் போட்டித் தேர்வின் வெற்றிக்காக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் டைம் ப்ரெஷர். அதாவது 3 மணி நேரங்கள் நாம் போட்டித் தேர்வு எழுதுகிறோம் அல்லவா? அதில் 180 நிமிடங்கள் இருக்கிறது. அதில் 20 நிமிடங்கள் அந்த சர்க்கிள் ஷேட் பண்ணுவதற்காக செலவிடுகிறோம். மீதி 160 நிமிடங்களில் 200 கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். எனவே நமக்கு சப்ஜெக்டில் உள்ள அந்த கேள்விக்கான பதிலை அறிந்திருந்தால் மட்டும் பத்தாது. சப்ஜெக்டுக்கான நாலேஜ், ஞானம் இருந்தால் மட்டும் பத்தாது. நமக்கு ஆப்டிடியூட், அதாவது சூட்சும புத்தி, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், நேரத்தை நிர்வகிக்கும் திறமை, நர்வ்ஸ், அஞ்சாமை, துடுக்குத்தனம், நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி, எபிலிட்டி, ஆற்றல், இது எல்லாமே அதாவது இந்த சப்ஜெக்டை பற்றி ஞானத்தின் கூட இந்த 5 குணங்களும் குணாதிசயங்களையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எதுவுமே பிறவியிலேருந்து வந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் செய்து வளர்த்து கொள்ள வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அதனால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக செலவிட வேண்டும். ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணுன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து எல்லா பதிலையும் நீங்கள் பதிலளிச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.